அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ஆதவன் ஃபார்ம் வீடியோ பதிவில் சம்மர் வெஜிடபிள் கிராப்ஸை நீங்கள் பார்த்துப்பீங்க. கோடை காலங்களில் வளரக்கூடிய காய்கறி செடிகளை என்னுடைய வீடியோ பதிவில் பார்த்துருக்கீங்க. இப்போது இந்த வீடியோ பதிவில் கோல் கிராப்ஸ், கூல் சீசன் வெஜிடபிள், இப்போ நான் அதை வளர்த்துருக்கேன். இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல தட்பவெப்ப நிலை இருக்குது, அதிக வெயில் கிடையாது. அப்போ இந்த காய்கறி செடிகள்லாம் நன்றாக வளரும். குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் அதிக மழை பெய்யாது. இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சதால் இந்த பசுமையான கூல் சீசன் வெஜிடபிள்ஸ் நன்றாக வளர்ந்துருக்கு. அந்த வளர்ந்த முறைகள் இப்போ என்ன அந்த பயிர் ஸ்டேஜில் இருக்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொரு காய்கறி செடியாக எடுத்து சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காய்கறி செடி முள்ளங்கி, ஒயிட் ரேடிஷ். சமீபத்தில் பெஞ்ச நல்ல மழையினால் நன்றாக பசுமையாக வளர்ந்துருக்கு. கீழே அந்த ரேடிஷு உங்களுக்கு வைக்க தொடங்கியிருக்கு. இன்னும் ஒரு 20 நாளில் இந்த ரேடிஷ் கிராப்பை நம்ம ஹார்வெஸ்ட் செய்திடலாம். அடுத்து பார்த்திங்களா, பக்கத்துலேயும் இன்னொரு கிராப்பில் இந்த ரேடிஷ் காய்ச்சி இருக்குது. நடுவில் பார்க்கக்கூடிய மரம் உடாப்பிள் மரம். அதை மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பப்பாயா கன்று வச்சுருப்பேன். அதுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன கொடிகள்லாம் தெரியும். அது வெள்ளரி கொடி. வெள்ளரி கொடியை நான் சுற்றி விதைச்சிருக்கேன். இந்த வெள்ளரி விதைகளை 2 பெட்டில் பார்த்துருக்கேன். முதல் பெட்டில் பப்பாயா அந்த விளாம்பழம் மரத்தில் பார்த்துருப்பீங்க. இங்கேயும் இந்த பெட்டை சுற்றி இந்த வெள்ளரி செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த செடி பாசில், ஒரு நறுமண இலை. ஏற்கனவே நான் ஒரு கட்டிங் எடுத்துட்டேன். கட்டிங் எடுத்த செடியில் மறுபடியும் இலைகள் நன்றாக தளிர் விட்டுருக்கு. நம்ம கண்ணுக்கு ஒரு பசுமையான கார்பெட் தெரியுது, பச்சை கலரில். இது ஒரு வட இந்தியாவில் வளரக்கூடிய கீரை வகை. காமனாக பாலக்கன்னுட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட போட்டு ஒரு 2 விதை ட்ரிப்பு எடுத்துட்டேன். இந்த விதையை நான் பெங்களூரில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வாங்கி விதைச்சேன். நன்றாக வளர்ந்துருக்கு. இது ஒரு கூல் சீசனில் வளரக்கூடிய ஒரு கீரை வகை. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய கோல் கிராப்ஸ் ஒரு லீஃபி வெஜிடபிள். இது ஆங்கிலத்தில் லெட்யூஸ் என்று சொல்லுவாங்க. நல்ல மழை பெஞ்சதால் அழகாக பசுமையாக வளர்ந்துருக்கு. கேரட் செடிகளை நான் ஒரு 4 ரோவில் விதைச்சிருக்கேன். இப்போ தான் அது இலை விட்டு முளைச்சி வருது. இன்னும் 1.5 மாதம் ஆகும் நன்றாக வளர்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு லீஃபி வெஜிடபிள் வெந்தயக்கீரை. நம்ம பொடிசாக பார்த்துருக்கலாம். நான் இதை கொஞ்சம் நல்லா வளரட்டுன்னு சொல்லி விட்டுருக்கேன். இது நம்ம இதை பல்வேறு சமையலுக்கு இந்த வெந்தயக்கீரை பயன்படுத்தலாம். மிகவும் எளிமையாக வளரக்கூடிய ஒரு கீரை வகை. இந்த பெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்து ஒரு நறுமண இலை, கொத்தமல்லி. இந்த விதையை நான் பெங்களூரில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வாங்கியிருக்கேன். எல்லா விதையுமே நல்லா முளைப்பு திறன் இருக்கு, சிறப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மக்காச்சோளங்களில் பல்வேறு ரகங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மக்காச்சோளம் ஒரு டேபிள் பர்ஸ் வெரைட்டி. ஒன்றும் காய்க்கலை, நன்றாக வளர்ந்து வந்திருக்கு. அதை காய்ச்ச பிறகு உங்களுக்கு வீடியோ பதிவில் நான் திருப்பி அதை உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். அடுத்து பார்க்கக்கூடிய செடி நிறைய வெண்டைக்காய் ரகம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு நியூ வெரைட்டி ரெட் ஆக்ரா. கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ரெட் ஆக்ரா இப்போ தான் பிஞ்சு விட தொடங்கியிருக்கு. ஒரு 2-3 காய் விட தொடங்கியிருக்கு. அதிலே நீங்கள் ஒரு சில பூக்களும் பார்க்கலாம். இந்த சிவப்பு வெண்டையை நீங்கள் செடியை பார்க்கும்போது க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம். அதோடைய நரம்புகளே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள். அதில் பிஞ்சுகளும் ரெட் கலரில் இருக்குது. இது ஒரு டிஸ்டிங்கிஷ் கேரக்டர் ஃபார் ரெட் ஆக்ரா. அடுத்து பார்க்கக்கூடிய காய்கறி செடி கிளஸ்டர்ட் பீன், கொத்த அவரை. கொத்து கொத்தாக காய்க்குது. இப்போ அதை நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இந்த செடியிலையும் ஒவ்வொரு டிப்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிஞ்சு இருக்கும்.
எல்லா செடியிலையும் பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சுகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தொடர்ந்து மழை பெய்யறதுனால அறுவடை பண்ணலை. நாள் கழித்து வந்து இதை நான் அறுவடை செய்திருவேன். பொங்கல் பண்டிகைக்கு தயாராக உள்ள மஞ்சள் செடி. இந்த மஞ்சள் வந்து பூக்கவே தொடங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக மஞ்சள் வந்து வெள்ளை கலரில் பூத்துருக்கு. இப்போ பொங்கல் பண்டிகைக்கு இதில் இருக்க மஞ்சள் எடுத்து தான் இயற்கையை வணங்குவோம். இந்த இடத்துல நீங்கள் சின்ன சின்ன விதைய முளைச்ச கன்றுகளை பார்க்கலாம். கேபேஜ் இப்போ தான் அது முளைச்சி ஒரு 4-5 இலை விட்டு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மணத்தக்காளி கீரையில் வந்து காயும் இருக்குது, பழமும் இருக்குது. காய் பார்த்திங்கன்னா நல்ல பச்சை கலரில் இருக்குது. அந்த காய் தான் இங்கே பழுத்து கருப்பு கலராக மாறி இருக்கு. அது பக்கத்தில் இந்த க்ரோ பேக்கில் பொன்னாங்கண்ணி கீரையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கீரையும் நன்றாக வளருது. என்னுடைய வீட்டுக்கு தேவையான அனைத்து கீரை வகைகளும் நான் ஆதவன் ஃபார்மில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த லீஃபி வெஜிடபிள் இலை கீரை வந்து காமனாக நம்ம இடங்களில் வளரக்கூடியது. முதல்ல பார்த்தது வந்து நார்த் இந்தியா வளரக்கூடிய பாலக்கீரை. இது நம்முடைய பகுதியில் வளரக்கூடிய பசலக்கீரை. இதே நம்ம பாலக்கன்று கூட சொல்லி கொடுப்பாங்க. என்னுடைய வீட்டில் வளர்ந்தக்கூடிய பல்வேறு காய்கறி செடிகள், கோல்crops, கூல் சீசன் கீரை வகைகளை பார்த்துருக்கீங்க. அடுத்த வீடியோ பதிவில் என்னென்ன செடி போட போகிறேன் என்பதை பார்ப்போம். நம்மளும் வந்து இது மாதிரி ஒரு நல்ல காய்கறி செடிகள் கீரை வகைகள் வந்து வீட்டில் வளர்க்கணும். எடுத்த உடனே நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்த்துடணும், வேகமாக வளர்க்கணும் நினைக்கக்கூடாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிகளை வளர்த்து நமக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறம் நம்ம ஒரு தொட்டியில் வளர்த்துட்டு அடுத்து 3 தொட்டி 4 தொட்டி அப்படியே நம்ம பெருக்கிக்கிட்டே போனால் வந்தால் நமக்கும் வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும்போது நன்றாகவும் எளிமையாக வளர்க்கக்கூடிய டெக்னிக்லாம் நமக்கே தெரிஞ்சு அதை அடாப்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த விதைகளை வாங்கும்போது நல்ல விதை, அரசாங்க விதை இது மாதிரி நீங்கள் அணுகி அந்த விதைகளை வாங்கி வளர்க்க வேண்டும். இப்போ நமக்கு புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டில் வந்து புத்துயிர் பெறுறதுக்கு நம்ம வீட்டிலே வந்து பசுமையான காய்கறிகளை வளர்த்து நம்முடைய நண்பர்களுக்கும் நமக்கும் உணவாக கொடுத்து, அதுதான் பெரிய சேவை. உணவை பரிமாறுறது தான் பெரிய சேவை. அந்த சேவையை நம்ம செய்தால் நம்மளும் இன்பமாக இருக்கலாம், நம்முடைய சுற்றி இருக்கவங்க இன்பமாக இருக்கலாம். நம்முடைய சுற்றுச்சூழலை நம்ம வந்து பாதுகாத்து நல்ல செடிகளை இந்த வருஷத்துக்கு நம்ம புத்துயிர் கொடுப்போம் என்று தெரிவித்து கொண்டு, நிறைய பேர் எங்களை சந்தேகங்கள்லாம் கேட்பாங்க, எப்படி சார் உங்களுக்கு இப்படி வளருது. இது இருந்தாலும் முதல் படி தான் ஒரு படிக்கல். அதை தாண்டி வரும்போது நம்ம நல்ல செடிகள்லாம் வளர்த்து பசுமையாக நம்முடைய இடத்தை வச்சுக்கலாம் என்று தெரிவித்து கொண்டு, உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஆலோசனைகளை பகிர வேண்டும் என்று கேட்டு ஆதவன் ஃபார்ம் சார்பாக என்னுடைய நன்றியை நான் உங்களுக்கு காணிக்கை ஆக்குகிறேன்.